வாழ்க்கையில எல்லாருமே ஒரு சிறந்த பெர்ஃபெக்ட்டான பர்சனா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்கான நேர்மறையான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். புத்திசாலியான நபர்கள் எப்பவுமே பாசிட்டிவான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. உங்களை ஒரு growth ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துட்டு போகக்கூடிய ரொம்பவும் முக்கியமான அதிபுத்திசாலியான பர்சன் ஃபாலோ பண்ணக்கூடிய 8 பாசிட்டிவ் ஹேபிட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, ஆர்வம். புத்திசாலியான மனுஷங்க எல்லா விஷயங்களையும் அலசி ஆராயறதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு 2 வழிகள் இருக்கு. 1, கடுமையா உழைச்சு அந்த விஷயத்தை அடையிறதுக்கு ட்ரை பண்றது, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்றது. 2, தன்னோட திறமையை வெளிக்காட்டி அதன் மூலமா அந்த விஷயத்தை அடையிறதுக்கு ட்ரை பண்றது, அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்றது. இப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி தோணலாம், ஆர்வம் இருந்தா என்ன வேணாலும் சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். நிச்சயமா முடியும். ஆர்வம் இருந்தா மட்டும் தான் உங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சு அதை உங்களால வளர்த்துக்க முடியும். ஆர்வம் இருந்தா மட்டும் தான் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு தேவையான நேரத்தை உங்களால ஒதுக்க முடியும். கடுமையா உழைக்கிறத விட திறமையா உழைக்கிறது நம்மளோட இலக்கை நோக்கி நம்மள அதிவேகமா பயணிக்க வைக்கும். இதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆர்வம். அறிவை விடவும் ஆர்வம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதுக்கு உதாரணம், அறிவை விடவும் ஆர்வம் காரணமா சிகரம் தொட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவரு ஆக்டிங் மேல இருந்த ஆர்வத்தால கர்நாடகா கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் வேலையை விட்டுட்டு வந்து அடையாறுல இருக்கக்கூடிய நடிப்பு பயிற்சி மையத்துல சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இப்போ இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்காரு. இவரு இவ்வளவு பெரிய இடத்தை அடையிறதுக்கு முக்கியமான முதன்மையான காரணம் அப்படின்னா அது ஆர்வம் மட்டும் தான். நம்பர் 2, வாசிப்பு, ரீடிங். புத்திசாலிகள் எல்லாருமே மேக்ஸிமம் ரீடிங்க ஹேபிட்ஸா தான் வச்சிருப்பாங்க. புத்தகம் படிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். பெனிஃபிட் நம்பர் 1, கான்சென்ட்ரேஷன். படிக்கும் போது புத்தகத்தில் உள்ள வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ்ல தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கும். இதை நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட கான்சென்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பெனிஃபிட் நம்பர் 2, மன அழுத்தம் குறையும். ரீடிங் அப்படிங்கிறது நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம மனசையும் ஹாப்பியா வச்சிருக்கும். நம்மளுக்கு எவ்வளவுதான் ஒர்க்ல ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரீடிங் நம்மளோட பிரெயினை ஸ்ட்ரெஸ்ல இருந்து வேற ஒரு உற்சாகமான மனநிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய சக்தி வாய்ந்தது. பெனிஃபிட் நம்பர் 3, இன்க்ரீஸ் மெமரி பவர். ரீடிங் நம்மளோட பிரெயினுக்கு ஒரு மிகச்சிறந்த பிராக்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் பிரெயினை ரொம்பவே ஆக்டிவா வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாம மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. பெனிஃபிட் நம்பர் 4, பொழுதை பயனுள்ளதாக்கலாம். நேரம் பொன் போன்றது அப்படின்ற பழமொழியை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத நேரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே டிவி பார்க்கிறது, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது, கேமிங் விளையாடுறது இப்படின்னு தேவையில்லாத விஷயங்கள்ல டைமை வேஸ்ட் பண்ணி நம்மளோட பிரெயினையும் பாடியும் ஹெல்த்லெஸ்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவே புத்தகம் படிக்கும் போது நம்ம டைமை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். பெனிஃபிட் நம்பர் 5, வயது தொடர்பான மறதியை குறைக்கிறது. ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுடைய பிரெயின் ஒரு 60 வயசுக்கு அப்புறமாவும் கூட அதோட மெமரி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக சக்தியை இழக்காம இருக்கு. இதுவே படிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுடைய பிரெயின் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா ஞாபக மறதிங்கிற ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்படுது. நம்பர் 3, விமர்சையான சிந்தனை. எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு பண்ணாம அதை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறந்த விமர்சையான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு தன்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய எந்த ஒரு நியூ பிசினஸ் ஐடியாவையும் அவங்க சொன்ன உடனே ஏத்துக்காம அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை தீர்மானிச்சு தனக்கே தெரியாம இருந்தாலும் மத்தவங்க கிட்ட அந்த விஷயத்தை பத்தி ஜஸ்ட் ஆர்குமெண்ட் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அதுல இருந்து தனக்கு தேவையான முடிவுகளை எடுத்துக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க. சப்போஸ் அந்த ஐடியால ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அவங்களோட முடிவுகளை எடுக்காம தொடர்ந்து சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 4, கண்டினியூஸ் லேர்னிங். புத்திசாலியான நபர்களுடைய சிறந்த முக்கியமான குணங்கள்ல ஒரு விஷயம் தான் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே இருக்கிறது. இவங்க கிட்ட இயற்கையாவே கத்துக்கிற ஆர்வம் நிறையவே இருக்குமாம். இவங்க தொடர்ந்து புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு தங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். நம்பர் 5, எப்பவுமே பெருமை பேச மாட்டாங்க. புத்திசாலியான சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எப்பவுமே அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பத்தியும் பிசினஸ் பத்தியும் மத்தவங்க கிட்ட பெருமையா பேசிக்கிறதே இல்ல. அவங்க எப்பவுமே தன்னடக்கத்தோடவும் ரொம்பவும் பணிவாவும் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு, என்னோட பிசினஸ் எவ்வளவு நல்லா போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா, அதுக்கெல்லாம் காரணம் என்னோட திறமை மட்டும் தான். உங்களால நினைச்சா கூட என்னோட ஸ்டேட்டஸ் பக்கத்துல கூட வர முடியாது. இப்படி எல்லாம் பேசாம உன்ன மாதிரி தான் நானும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு ரொம்பவே தன்னடக்கத்தோட பணிமாவும் நடந்துப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் அவங்களோட மதிப்பை மத்தவங்க முன்னாடி இன்னும் பல மடங்கு உயர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. நம்பர் 6, சுய முன்னேற்றம். சுய முன்னேற்றம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சுய முன்னேற்றம்னா பணம் சம்பாதிக்கிறதும் அதற்கான சிறந்த இலக்குகளை அமைக்கிறதும் நினைச்சுக்கிட்டு சுய முன்னேற்றத்தை ஒரு தப்பான பார்வையிலேயே பாக்குறாங்க. பட் உண்மையிலேயே சுய முன்னேற்றம் அப்படின்னா உங்களை பத்தி நீங்க இதுவரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த தப்பான விஷயத்தை, இயலாமைய, பயம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய உங்களுடைய வீக்னஸை மாத்திக்க ட்ரை பண்றது. இதன் மூலமா உங்களை நீங்களே சிறப்பா மாத்திக்கிறதுக்கு பேர் தான் சுய முன்னேற்றம். முதல்ல நம்மள நாமே எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்ட்டா மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே வாழ்க்கையோட
திசை ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இலக்க நோக்கிய பயணமா அமையறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு சிந்திச்சு அதை சரி செஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இதனாலதான் சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. புத்திசாலியான மனிதர்கள் எப்பவுமே முற்போக்கு சிந்தனையோட தான் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை சரி செஞ்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கான இலக்குகளை அமைக்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. நம்பர் 7, சுய பாதுகாப்பு. புத்திசாலிங்க எப்பவுமே நம்பிக்கையான அணுகுமுறையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சுய பாதுகாப்புக்கு அவங்க எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவும் நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட அவங்க தற்காத்துக்கிறதுக்கு திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா இருந்தாலும் திடீர்னு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்ல தனக்கோ உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்றதுன்னு முன்கூட்டியே யோசிச்சு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் அவங்கள தற்காத்துக்கிறதுக்கான ஒரு முன்கூட்டி செய்யக்கூடிய ஏற்பாடு தான் சுய பாதுகாப்பு அப்படின்னு சொல்றோம். நம்பர் 8, தோல்வி பயம். இன்டெலிஜென்ட் பர்சன் எப்பவுமே தோல்வியை பார்த்து பயப்படுறது இல்ல. எவ்வளவு பெரிய தவறு நடந்தாலும் அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அதன் மூலமா அந்த தப்பை எப்படி சரி செஞ்சு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் எப்ப பாரு நான் தோல்வியை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வெறுத்து போய் அவரோட முயற்சியை கைவிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு மின்விளக்கு ஒண்ணு கிடைக்காம போயிருந்திருக்கலாம், இல்ல லேட்டா கிடைச்சிருந்திருக்கலாம். சோ எப்பவுமே எத்தனை தடவை எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சாலும் அதுல இருந்து ஒரு லெசனை லேர்ன் பண்ணிக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்க ட்ரை பண்ணுங்க.